கர்த்தர் நாமத்தை மகிழ்வதாக அடிமை தேவனது உபாசன ஜபத்தில் திருச்சபை கூடி தொழுதுகளை இறக்க மாறாட்டினார். ஒரு நாமத்து மகிழ்வதாக நீதிமொழி 21 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதி நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இந்த தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த 3 காரியம் தேவன் தான் நமக்கு உருவாக்கினார். அதன் அடிப்படைக்குள்ளாக நாம் தேவ சமூகத்தில் பலியிடுகிறோம். யாரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா மனிதன் செய்த அக்கிரம பாவங்களுக்கும் ஆடு மாடு புறா கஞ்சுகளை பலி செலுத்தினார்கள். அதோடு தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஆராதனை செய்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளே இறைமார்க்கம் பலி என்று சொல்கிறது. இந்த பலியை பார்க்கலும் நீதி நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அதான் இறைமார்க்கத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் தேவனை ஆலயத்தில் தொழுது கொள்கிறோம், உபவாசிக்கிறோம், இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இதை விட எது மேலானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நீதியாக இருக்கப்பட வேண்டும். நீங்கள் செய்கிற தீர்ப்பில் நியாயமாக இருக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை இறைமார்க்க ஒரு உகந்ததாக சொல்லப்படுகிறது. பலி என்பது முக்கியம், அதை விட ஒரு உயர்ந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க 100 ரூபா வச்சுருப்பாங்க, ஒருத்தர் 1000 வச்சுருப்பாங்க, 10,000 வச்சுருப்பாங்க. எது பெருசுனா 10,000 தான். ஒருத்தர் ஒரு மாடி வீடு கட்டி வச்சுருப்பாங்க, ஒருத்தர் 3 மாடி வச்சு 10 மாடி வச்சு, எது பெருசுனா 10 மாடி தான். இப்படிப்பட்ட நிலைகளில் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற 3 காரியத்தை மையப்படுத்துகிறார். ஒரு மனிதன் பலியிடுகிறான், அதை விட எது மேன்மேன் பார்த்தீங்கன்னா அவன் நீதி நியாயம் செய்யப்பட வேண்டும். அதன் அடிப்படைகள் இந்த 3 சேர்ந்து செய்யும் போது தான் நாம் தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு மனிதனாக காணப்பட முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதில் நாம் இறை சமூகத்தில் லேவியாரம் 1 அதிகாரம் 1 வாசிப்போம். கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசாரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து, நீ இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களிவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்திராவது ஆட்டு மந்திரம் ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அது செலுத்துவது மாட்டு மந்தியாலிருந்தும் எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியாம். அவன் பழுதற்ற ஒரு பலியை காலை செலுத்துவானாக. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற நாம் செலுத்தப்படுகிற பலி பார்த்திங்கன்னா தேவ சமூகத்தில் செலுத்துகிறோம். அது ஒரு பழுதற்றதாக காணப்பட வேண்டும். ஆனால் முதலாவது இறைமார்க்கம் எதிர்பார்க்க நம்முடைய பலிகளை ஒரு பழுதற்றதை நாம் செலுத்த நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருக்கு நம் வாயினாலே செலுத்தப்படும் ஸ்தோத்திர பலிகள் எப்போதும் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஆடு மாடுகளை பலி செலுத்துகிறோம். தன் வாயினால் ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவனை மகிமைப்படுத்துவதாக சொல்லுகிறது. சங்கீதம் 50 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கும் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அதான் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நாம் வாயினாலே ஸ்தோத்திரம் அலையலே என்று சொல்லுகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்கிறது. ஆமோஸ் 5 அதிகாரம் 22 வசனத்தோட வாசிப்போம். தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன்.
கொடுமையான உங்கள் மிருகங்களின் சோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். இங்கே இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு மனிதன் நல்ல பலி செலுத்துகிறான், அப்படி செலுத்தப்படும் போது அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன் இப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்க்கப்படுகிற நீதி நியாயமும் நான் விட்டு விடுகிறோம். தேவனே அங்கீகரிக்கப்பட்டதும் தேவனே சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அதை அடிப்படையை பார்க்குறோம். அடிப்படை சரியாக என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம், 2 மாடி கட்டிட்டோம், அஸ்துபாரமாய் தூண் வச்சுருப்போம். அந்த தூண் நல்லா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வீடு நிற்கும். இல்லைன்னா எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் என்ன பண்ணோம், இடிந்து விழுந்துடும். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இறைசமும் சொல்லப்படுகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கப்பட வேண்டும். நீ நல்ல ஒரு தூண் இல்லாமல் வீடு கட்டினா வீடு இடிஞ்சிடும். வெறும் தூணை மாத்திரம் வச்சுருந்தாலும் வீடு ஆக முடியாது. ஆனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த அடிப்படையும் உண்டு. ஏன்னா அசுபாரம் என்பது முக்கியம். அதனால் நாம் தெய்வ சமூகத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாக தொழுது கொள்ளாமல் நீதி நியாயங்கிறது அப்படி கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவன் சொல்லுகிற பிரகாரம் சங்கீதம் 116 அதிகாரம் 17 வசனத்தோடு வாசிப்போம். நான் உமக்கு சோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஆடு மாடுகள் செலுத்துகிற பலியாக இருந்தாலும் சரி, வாயினால் தேவனை துதிக்கிற பலியாக இருந்தாலும் சரி, தேவனை ஆராதிக்கிற குறிப்பிட்ட நேரத்தில் தேவனை தொழுது கொண்டாலும் சரி, ஆனால் இறைமார்க்கம் இப்படிப்பட்ட பலிகளோடு நான் விட்டுட்டோம்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. தொடர்ந்து அவர் எதிர்பார்க்கிறார், நாம் நீதியும் நியாயமும் செய்யப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் நிறைய மனிதர்களை பார்த்தீங்கன்னா ஒன்று மேலான நீதி நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு கடவுளை விட்டுருவான், அவரை ஆராதிக்க தொழுதுகளை விட்டுருவாங்க. இப்படி இப்போ ஒரு சிலர் இதை வச்சுக்கிட்டு மேலே உள்ளதை விட்டுருவாங்க. ஆனால் இறைமாருக்கு நம்ம எதிர்பார்க்கிற அடிப்படை இருந்தாலும் அது கட்டடமாக கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு மத்திய சுவிசேஷம் 6 அதிகாரம் 33 வசனத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு அஸ்துபாரமாக காணப்படுகிற ஆடு மாடு பலி ஸ்தோத்திர பலி இருந்தாலும் ரெண்டாவதாக நடைமுறைப்படுத்துகிற நீதி நியாயம் முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இதான் நடத்துகிறாங்க. அவங்க இந்த கடவுளை தேடுற விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் நீதி நியாயத்தை விட்டுடுறாங்க. நாளுக்கு இந்த டிஎஸ் ஆர்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா சபை பாரம்பரிய சபைன்னு சொல்லுவோம். அவங்க அந்த ஆராதனை ஒழுங்காக நல்லா இருக்கும். 8 மணினா 8 மணி நிற்பாங்க, 10 மணினா நிற்பாங்க. ஆனால் நீதி நியாயத்தை விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற அடிப்படையை மாத்திரம் நாம் கை கொண்ட போதாது, அதுக்கு மேலான ஒரு கட்டடங்களை கட்டப்படும் போது அது முழுமை அடைகிறது. ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு அஸ்துபாரத்தோடு நாம் நின்றுடக்கூடாது. அதற்கு மேலான விஷயங்கள் நீதியை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், நியாயத்தை கை கொள்ளப்பட வேண்டும். அப்படி கை கொள்ளப்படும் போதுதான் தேவன் பிரியமாக இருப்பார் என்று சொல்லுகிறது. ஆனால் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி நின்றாங்க. ஒருத்தர் அஸ்துபாரத்தை நின்றுவாங்க, ஒருத்தர் அஸ்துபாரம் இருக்காது கட்டடம் கட்ட ஆசைப்படுவார்கள். நீ நிறைய பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் நிறைய ஏழைக்கு கொடுப்பான், அது ஒரு பிரமாணம் தானே. நிறைய தர்மம் செய்வாங்க, ஆனால் சபைக்கு போக மாட்டான். இப்படி ஒரு குரூப் இருக்கும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னதன் சொல்லுகிற பிரகாரம் இந்த 3 நாம் மையப்படுத்தி கடந்து போகும்போதான் கடவுள் பிரியப்படுகிறார். அதனால் அஸ்துபாரம் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. நாம் அறிந்து கொள்ள எவ்வளோ தானே தர்மங்கள் செஞ்சாலும் அஸ்துபாரம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதே போல் அஸ்துபாரத்தை நின்றுட்டாலும் அடுத்த பயணம் கிடையாது. இதெல்லாம் கடந்து போகும்போது தான் இறை சமூகம் பார்த்தீங்கன்னா நான் மேன்மைப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது.
அதனால் நாம் நீதி என்பது கர்த்தருடைய வசனம் என்று சொல்கிறது. தேவனுடைய வசனம்தான் நீதி என்று சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனதிற்குள்ளே வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்கள் எல்லாம் கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். இங்கே இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு நீதிமான் கீழே சொல்லப்பட வசனத்தை அவன் கை கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வசனத்தை கை கொள்வதுதான் நீதிமான் என்று சொல்லுகிறது. வசனத்தை விட்டுவிடினா நம்ம நீதிமான் கிடையாது. மலைகள் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தார் நகர விக்கிரங்களுக்கு நேர தன் கண்களை ஏறெடுக்காமலும் தான் அயலானுடைய மனைவி தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்தருடைய சேராமலும் ஒருவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருந்தும் கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்தும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டும் வஸ்திரமான இப்படி ஒரு 17 விதமான வார்த்தைகளை சொல்லி ஒரு நீதிமான இருந்தால் இப்படி இருக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய வசனங்களை கை கொள்ளப்பட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யான இடுகிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அளவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்று சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேம் தெருகளை திரிந்து பார்த்து விசாரித்து கொண்டு வாருங்கள். யார் ஒரு மனிதன் நியாயம் செய்ய விரும்புகிறான்? யார் ஒரு மனிதன் சத்தியத்தை தேடுகிறான்? அப்படி ஒருவன் காணப்பட்டால் அவன் அழைத்து வாங்க. அவன் முன் காலத்து செய்த பாவங்களை நாம் மன்னிப்போம். ஆனால் இறை சமூகம் ஒரு மனிதனுடைய பாவம் அக்கறை 3ஆம் 4ஆம் தலைமுறை தொன்று தொட்டு வருகிறது. அவன் அறிந்து அறியாமல் தான் காலத்தில் பாவம் செய்கிறான். அப்படி பாவம் செய்த ஒரு மனிதன் மனம் திரும்பி இருந்தால் அவனை அழைத்து வந்து நாம் அவனை மன்னிப்போம். கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தளவா நோக்குகிறது. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற விசாலமான தேவனுடைய கண்களை சத்தியத்தை பார்க்கிறான். எந்த ஒருவன் தன் வசனங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறான், எந்த ஒருவன் தன் வாழ்கிற வாழ்க்கை நீதியாக நியாயம் செய்கிறான் என்றும் அவர் கண்கள் தேடுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34 வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜானுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கும் கருமையாக்கும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதே இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிரும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படியாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்கிறேன், அதற்கு மிஞ்சின தீமையினால் உண்டாயிருக்கும். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற தேவன் மனிதத்தில் உண்மையை தேடுகிறார். சத்தியத்துக்கு வழக்காடுகிறவன் யார் என்று கேட்கிறார். ஆனால் இறை சமூக வாழ்க்கையில் 100% உண்மையான வாழ்க்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஏதோ ஒரு சில நிகழ்வுகளுக்காக தன் பிள்ளைகளுக்காக தன் வாழ்வா சின்ன சின்ன தவறுகள் செய்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற பிரதான விஷயம் என்பது பார்த்தீங்கன்னா, உண்மையை தேடுகிறவனை அவர் தேடுகிறார். நேரத்தை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1 வாசம். தேவன் இல்லை
என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை என்று ஒருவனாகில்லை என்று பார்க்கிறோம். திடீரென்று கடவுள் வர வேதத்தை நாம் நிறைய சான்றுகளை கொடுத்திருக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் ஒரு பெரிய மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார்கள். மனிதன் என்ன செய்கிறான் பார்ப்பதற்காக அவர் இறங்கி வருகிறார். நோவா நாட்களை பூமியெல்லாம் அக்கிரம பாவத்தில் நிறைந்து காணப்படுகிறது. மீண்டும் மனுகுலத்தை புதிதாக்குவதற்காக ஒரு மனிதனை தேடுகிறார். ஆனால் இறைமார்க்கு நமக்கும் சொல்லப்படுகிற தேவனை அறிந்திருந்தும் தேவனை தொழுது கொண்டும் அவர் எதிர்பார்க்கிற உண்மையின் நீதியும் இல்லாத போச்சு என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராயப்பட வேண்டும். தேவனை தேடுகிறோம், விசுவாசிகள் நம்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி என்று சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தர் இந்த பூமியை ஒரு பக்கம் நியாயத்திற்கு வருகிறார். அதன் பிறகு மறுமை என்கிற நிலைக்கு நாம் கடந்து போகிறோம். இந்த பூமியை மீண்டும் ஆட்சி பண்ண போகிறார். அதான் நியாயத்திருப்பில் தப்புனா தான் நம்ம அடுத்த நிலைக்கு நாம் கடந்து போக முடியும். அதாவது தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டு இருக்கிறது. மனிதனுடைய எல்லா பார்வையிலும் அவருடைய சமூகத்துக்குள்ளாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது சூழ்நிலைக்கு சந்தர்ப்பத்துக்காக நீங்கள் தீமை செய்து அக்கிரமிச்சு பாவத்தை கற்பந்தரித்தீர் என்று சொன்னால் தேவனுடைய நாட்கள் வெளிப்படாமல் நாம் சிக்கிக்கொள்வோம். நம்மளே நாம் உயிர்த்து ஆராய்ந்து தேவனை நியாயத்திற்கு உருவாவதற்கு முன்பாக நாம் சீர்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி சீர்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் காணப்படினா நாம் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆனால் தேவன் திருச்சபையில் சொல்லப்படுகிற வார்த்தை, வேதத்தை வாசிக்கும் போது உணர்த்தப்படுகிற வார்த்தை இதெல்லாம் சீர்தூக்கி நாளுக்கெல்லாம் குணப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அதே வார்த்தை அதே சிந்து அதே நோக்கத்தில் போனீங்கன்னா நாம் நிச்சயமாக நாம் சிக்கிக்கொள்ளுவோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைதராய் இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. இந்த இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசகர் உட்கார்ந்திருக்கிறது உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் போலோடைய வேதத்தின் தியானம் செய்கிற பாக்கியவான். ஆனால் இறை சமூகம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் வேதம் நமக்கு வலியுறுத்துகிற பிரகாரம் சிம்பலாக சொல்லுகிற ஒரு 3 வார்த்தை. துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு போகாதீங்க, பாவிகளை வழியில் நிற்காதீங்க, பரியாசகர் உட்கார என்று சொல்லி ஒரு 3 வார்த்தை சொல்லி தேவனுடைய வேதத்தில் இரவும் போல யார் தியானம் செய்கிறானோ அவன் நீர்க்கால ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறான். எப்போதும் பசுமை, எப்போதும் பூ மிஞ்சும், எப்போதும் கனித்தருகிற ஒரு வாழ்க்கை என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நாம் எதிர்பார்க்கிற ஒரு 3 கட்டளைகளை நாம் கை கொண்டு 2 வாக்கியங்களை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளும் போது அவன் எப்போதும் ஒரு செழிப்பான வாழ்க்கை என்று பார்க்கிறோம். கடவுள் எவ்வளோ வேதவசம் ஒரு 3 வசனத்தில் நம்மை ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தினாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தினானபடியா போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குறீர்கள். மாயக்காரராக வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறார்கள். தேவன நாட்களையும் தேவன் வருகையும் பிரசங்கித்து
இந்த ஆவிக்கிற மண்டலம் ரொம்ப பொல்லாத மண்டலம். அந்த ஆவிக்கிற மண்டலம் ஜெயிச்சலாம் பிறகு இந்த ஆவிக்கிற மண்டலம் ஜெயிக்கிறது அவ்வளவு கடினமான விஷயங்கள். அதில் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு உங்கள் மார்க்கத்தாராகும்படி சமுத்திரத்தை முழுவதும் பூமியை சுற்றி திரிகிறார்கள். ஆனால் கொண்டு வந்து எங்கே பண்ணுறான்? பாதாளத்துக்கு வழிகாட்டுறான். ஒரு மனிதனை ஆவிக்கிறவன் இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. இரவும் பகலும் போயிட்டு கொண்டு வந்து கடைசியில் அவனை பாதாளத்தில் இறக்குகிறான். சத்தியத்தை இவனும் கை கொள்வதல்ல, வருகிறவர்களும் கை கொள்ளாமல் அவர்களை நாசப்படுத்தி போடுகிறார்கள். அதில் இயேசுவை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மண்டலம் இன்னைக்கு மகா மோசமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. பெருமைக்காக, பணத்துக்காக, இப்படிப்பட்ட காரியங்களை நம்பி தெய்வ திட்டத்தை அவமானப்படுத்துகிறார்கள், அவமதிக்கிறார்கள், தெய்வ சித்தத்தை இவர்களே தடை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதில் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தொடர்ந்து 23, 23 வாசிப்போம். மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசேரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் பொற்லாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். மாயக்கார வேதபர பரிசேரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றைத்தாளை வெந்தயத்திலும் சீரக தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷ நீதியையும் இரக்கத்தை விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். இயேசு நிறைய ஓமை சொல்கிறார். 2 பேர் தேவாலயத்துக்கு கடந்து வருகிறார்கள். ஒரு பாவியனவன் தன் தேவசம் ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்த ஆண்டவரை என மன்னித்தீர் என்று சொல்கிறான். ஒரு நீதியை நடைமுறைப்படுத்த ஒரு மனிதன் தன் பக்கத்தில் இருக்க ஆயக்கணப்பன இல்லை என்று சொல்லி தன்னை மேன்மை பாராட்டுகிறான். ஒரு வழியருகே கடந்து போகும்போதும் திருடராக கொலசு குத்துயிராக கடக்கிறான். அங்கே பார்க்குற ஆசாரியம் பாருங்க, வேதப்பர் எல்லாம் ஒதுங்கி கொள்கிறார்கள். ஒரு ஆயக்காரன் தன் வாகனத்தை ஏற்றுக்கொண்டு அவனை பராமரிக்கிறான் என்று பார்க்கிறோம். யார் நீதியை நியாயத்தை செய்யப்பட வேண்டுமோ அவர்கள் விலகி போகிறார்கள். யார் விலகி போகக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் இறைமார்க்கம் சத்தியத்தை தெய்வத்திடம் சரியாக அறிந்து கொள்ளாதனாலே தேவநாமங்கள் பலமாக தூஷிக்கப்படுகிறது. இம்மைக்குரிய வாழ்க்கையை மையப்படுத்தி தெய்வத்திட்டத்தை மறுதளிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற வேதத்தில் எழுதப்பட்ட நிறைய விஷயங்கள் கிறிஸ்தவர்கள் தான் மீறுகிறார்கள். நீ தீக்கா பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க திருமண காலம் நகைலாம் போட மாட்டாங்க. சமுதாய அடிப்படைக்குள்ளாக நம்ம அந்த தாலிலாம் போலன்னு விடோன்னு எதிர்பார்ப்பாங்கிறத ஒரு அடையாளத்துக்கு ஒரு மஞ்சள் கயிறு போட சொன்னாங்க. இப்படி உலகத்துக்குரிய வாழ்க்கையில் சார்ந்திருக்கிற அவர்களே அதெல்லாம் போடக்கூடாது என்று சொல்லுவார்கள், நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள். இப்படிப்பட்ட உலகத்தை வெறுத்து தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு போகிற கிறிஸ்துவ மண்டலம் என்பது எவ்வளோ மாறாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அறிவில்லாமல் ஒரு ஜீவியம் தெய்வத்திடத்தில் மனிதன் அறிந்து கொள்ளாமல் ஆனால் இயேசு மட்டும் வரப்போகிறார்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறை சமூகம் யார் நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து 24 இந்த வாசிப்பு அந்த வசனத்தை. குருடரான வழிகாட்டுகளே, கொசில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராக வேத பாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் இருந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாகுது. மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளையோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இங்க பார்க்கிறோம், ஊழியம் செய்கிற வேதப்பரர் பார்த்து சொல்லுகிறார், குருடனான பரிசேயனே, போஜன பானபத்தின் வெளிப்புறம் சுத்தமாக இருக்கும்படி அவருடைய உட்புறத்து முதல் சுத்தமாக்கு. சந்த வெளிகளை சொல்கிறார். நல்ல நீண்டு அங்கே தரித்து கொண்டு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட அளவு தான் செபிக்கிறான். ஆவிக்கிரமல்ல பார்த்தா எல்லாம் சவாரி தான், சந்தோஷம், நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இறை சமூகத்தில் தன் வாழ்க்கை மாறணுமே. எப்படி சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மனிதனாக காட்டிக்கொள்ள நாம் விரும்புகிறோமோ
அதை தான் இருதயத்தில் வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலைகளில் இருக்கப்பட வேண்டும். இதுதான் வேதம் எதிர்பார்க்கிறது. நீ மேன்மையாக வாழ்வது கடவுள் சந்தோஷப்படுகிறார். ஆனால் ஆவிக்கிற வாழ்க்கை அப்படி இருக்கப்பட வேண்டும் எண்ணுகிறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். அதேபோல் உள்ளான வாழ்க்கை மனுகுலத்தில் மற்ற நாம் நிற்கத்தக்க பாத்திரவான்களாக தன் வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். லூக்காசு விசேஷம் 3ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்த அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யை குற்றஞ்சாட்டப்படாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லோரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில், இங்க பார்க்கிற யோவான் ஸ்நானகன் பாவமன்னிப்பு என்று மனந்திரும்ப ஞானஸ்தானத்தை கொடுக்க வருகிறான். அவன் பார்த்து சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்குள்ள உங்களை வகை காட்டினவன் யார்? ஏன்னா ரொம்ப கொடூரமான ஒரு விஷத்தன்மை, தன் சரீரத்தில் தான் விஷத்தை மறைத்து வைத்து இருக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அவன் வார்த்தை கேட்டெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். மனம் திரும்புதேற்ற ஒரு கனிகளை கொடுங்கள். நீங்கள் யெகோவா தொழுது கொண்டு இருக்கிற என்று சொல்லியும் ஆபிரகாம் தேவனை நாங்கள் தொழுது கொண்டு இருக்கிறன்னு சொல்வதனாலே மோசேயுடைய நியாயப்பிரமாணம் நாங்கள் வைத்திருப்பேன்னு சொல்லல, பிரயோஜனம் கிடையாது. நம்ம அப்போஸ்தலர் ஊழியர் சொல்லுவதனாலே, இல்லை அப்போஸ்தலர் உடன்படிக்கை நாங்கள் கையில் வைத்திருக்கோம் என்பதனாலே எந்த ஒரு பயனும் கிடையாது. அதன் மாதிரி வாழ வேண்டும். இயேசு வரப்போறா என்பதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் வருகைக்கு நாம் எதிர்கொண்டு போவோமா என்பதுதான் வாழ்க்கை. அதை சொல்லுவதனால எதிர்பார்ப்பதனாலே பயன் அல்ல. அதற்கு நாம் பாத்திரவான்களை என்பதுதான் முக்கியம். அதே எல்லாம் நாம் ஆபிரகாம் என்று தொழுது கொள்கிறோம். மோசேயுடைய பிரமாணத்தை தான் கையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன பயன்? அதற்கு முன்மாதிரியாக வாழாதனாலே விரியன் பாம்பு குட்டிகளை என்று நாங்கள் சாடுகிறார் என்று பார்க்கிறோம். கேட்க நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கப்படி அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்க. போர் சேவகரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் எடுக்க உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தீமை செய்து விடாதீர்கள். ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற உங்களை அழைக்கப்பட்ட அழைப்பை பயன்படுத்தி தேவனை பிரியமான ஒரு வாழ்க்கை நான் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். வார்த்தை, சிந்தை, செயலெல்லாம் மாற வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவ நாமத்தை மாத்திரம் மாற்றிருக்கிறார்கள், அவ்வளோதான் சொல்ல முடியனால. இதனை முன்பாக ஒரு நாமத்தை சொல்லி கடவுள் என்று சொன்னாலும் இப்போ நாமத்தை சொல்லி கடவுள் தான், அதுதான் மாற்றம் இருக்கிறது. மற்ற வாழ்க்கையில், செயலில், சிந்தைகளில், நடைமுறையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நாம் நீதியிலும் நியாயத்திலும் நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய்
உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொண்டு இந்த குழியிலே ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றியது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர் கைக்கு தப்புவித்து அவன் தகப்பனத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்துள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவரன அங்கிகளை ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எவ்வளவு அநீதியான ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள், நீதிகேடான மனிதர்களாக இருக்கிறார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். தன் தகப்பனிடத்தில் தன் சகோதரத்தில் சொல்கிறான். அதனாலே அவனை பகைத்து அவனை கொலை செய்ய பார்க்கிறார்கள். அவன் கண்ட கனவுக்கு அவன் என்ன பண்ண முடியும்? யாருக்கு என்ன கொடுத்திருக்கிறதோ அதுதான். ஆனால் தான் சொப்பனத்தை இவர்களை எடுத்துக்கொள்ள முடியுமா? நாட்கள் ஊழியத்துடைய ஒரு அவலட்சணமான நிலை. அப்போஸ்தலர் ஊழியம், அதுக்கு என்ன தகுதினே தெரியல. தான் பிரதான ஆசாரியனாக அவன் காணப்பட வேண்டும், அவன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போஸ்தலர் ஊழியம் தலைப்பு போட்டு கீழே பார்த்தா சகோதரனை எழுதியிருக்கிறான். அந்த ஊழியத்தோட தன்மை என்னன்னே இவர்களுக்கு தெரியல. தீர்க்கதரிசி ஊழியம் என்று போட்டு இருக்கிறார்கள். தீர்க்கதரிசனமே வாயிலிருந்து வரமாட்டுது. 3 காலங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு தீர்க்கதரிசன ஊழியங்கள், ஒரு மெய்ப்பெரு ஊழியங்கள். 4 வசனம் கூட தெரிய மாட்டுது, ஆனால் மெய்ப்பெரு ஊழியம் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட இறைமார்க்கம் இறை சன்னிதானம் என்பது வேதத்தில் இருப்பது என்பதை நாம் எடுத்து அதை உடித்து கொள்ள முடியாது. அதற்கு பாத்திரவான்களாம் மனிதன் மாற வேண்டும். தேவன் அவனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை அனுப்பப்பட வேண்டும். வேதத்தில் இருக்குது என்பதனால எடுத்து நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசு பணியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஒரு தலைமை இருக்குது, ஒரு எஸ்பிங்கிற ஒரு தலைவர். அதனால் நம்ம போய் நம்ம மாவட்ட ஜாலை நம்ம காரில் போய் எழுத முடியுமா? நம்ம போடுகிற கையெழுத்தில் போய் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து போட முடியுமா? நாம் தெரியுது என்பதனாலே அதற்கு தகுதி அடையப்பட வேண்டும், அதற்கு ஒரு தகுதிப்படுத்தப்பட வேண்டும். நாட்கள் ஊழியத்திற்கு தன்மையெல்லாம் அவ்வளவு மகா கேடுள்ளதாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சாத்தான் மனிதனை மேன்மைக்காக வஞ்சித்து தெய்வத்திட்ட சீர்குலைக்கிறான். சத்தத்தை கேட்டு நாம் எல்லாம் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த அழைப்பு எங்கிருந்து வந்தது? இந்த அழைப்புக்கு நாம் சாத்தியமாக இருக்கிறோங்களா? இயேசு வருகிறென்று பிரசங்கித்து நாம் அதற்கு தயாராக இருக்கிறோங்களா? அந்த நாளை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இறை சமூகத்தை நாம் ஆராய்ந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் சொல்கிறார், ஒரு மனிதன் சொல்கிற பலிகளை விட நீதி நியாயமும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி. ஆனால் இறை சமூகம் நாம் எதிர்பார்க்கிறவனமாக இந்த பொல்லாத அக்கிரம பாவ நிறைந்த உலகத்தனை நாள்தோறும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும், நாள்தோறும் நாம் அறிக்கை செய்யப்பட வேண்டும், நாள்தோறும் பரிசுத்தத்தை நிலைப்படுத்தி நாம் ஓடி கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம கடந்த நாட்களை காணப்பட வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள், மனிதர்கள், ராஜாக்கள் எல்லாம் நீதியை விட்டு விலகி போனார்கள் என்று பார்க்கிறோம். 40 ஆண்டு, 12 ஆண்டு, 7 ஆண்டு, 2 ஆண்டும் அந்நியர்கள் மத்தியில் தன்னை அடிமைப்படுத்தி போட்டார். ஏன்னா நீதி நியாயத்தை ராஜாக்கள் விற்று போட்டதினாலே தேவனுடைய விரலால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனதினாலே அப்படிப்பட்ட தண்டனைக்குள்ளாக போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு எதிர்பார்த்து கொண்ட நேசனுடைய வருகைக்குள்ளாக அவர் சொல்லுகிறார், பலியை விட நீதியை நியாயத்தை நாம் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி. நாட்கள் நாம் இந்த நிலைகளாம் அறிந்தும்
நீங்கள் இயேசு சந்திக்க தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் நமது கேட்டுக்கொண்டு கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.